இன்னொன்று என்னன்னாங்க, அமெரிக்கா வந்து இப்போ இந்த பகுதியில் ஒரு கிறிஸ்துவ நாட்டை உருவாக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தொடர்ச்சியாக நார்த் ஈஸ்டில் நிறைய அன்ட்ரஸ்டான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய கிறிஸ்துவ அமைப்பு ஒன்று இருக்குது நார்த் ஈஸ்டில். அது ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து அதை கண்டும் காணாம அந்த நாகாலாந்து இந்த பகுதியிலலாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிசம் மாதிரி கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிசம் அமைப்பு இது. கிறிஸ்டியன் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள். அந்த ட்ரைபல் பீப்புள் மதம் அப்படியே டோட்டலாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க. சரிங்களா? அவங்க முழுக்க இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான தனிநாடு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு எத்னிக் நேஷனலிசம் தான். ஆனால் அதுக்கு அவங்க எல்லாமே கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆனனால ஸோ அது கூட கிறிஸ்டியானிட்டியும் ஓட்டிகிட்டே தான் வரும். ஒரு எத்னிக் நேஷனலிசம் பட் கிறிஸ்டியன் கன்வெர்ட்டடாக இருக்காங்க எல்லாருமே டோட்டலாக. புரியுது. ஸோ அவங்க வந்து அங்கே வந்து தங்களுக்கான ஒரு நாடு வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அமெரிக்கா வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது இந்தியாவுக்கு. ஆக்சுவலாக அமெரிக்கா அங்கே ஒரு கிறிஸ்தவ நாட்டை இந்தியாவுக்கு எதிராக தான் உருவாக்கப்படுது. புரியுதுங்களா? இங்க எப்படி மிடில் ஈஸ்ட்ல வந்து இஸ்ரேலோ அதே போல இங்க ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியை உருவாக்கிட்டோம். அதை பயன்படுத்தி பக்கத்துல இருக்க நாடுகளை வந்து சொரியலாம், அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல நார்த் ஈஸ்ட்ல ஒரு பிளான் வந்து அமெரிக்கா பிளான் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக நான் ஒரு சில எங்க இருக்குது என்னென்னா நான் பேசுறேன். பட் ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக். அதை பேசுறதுக்கு அதை தான் யோசிச்சுட்டு அப்படியே கடந்து போறோம். அப்போ அது ஒரு பிளான் இருக்கு. ஸோ எல்லாமே இதோட டைப் ஆகலாம். அதை நம்ம பார்த்துக்கணும். அந்த பகுதியில் ஒரு